ஏய் விஜய், கொஞ்சமாவது சீரியஸ் ஆயிடுறா. பிரச்சனை பெருசா வெடிச்சிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நீ இப்படி இருக்கிறத பார்த்தா தானே எங்களுக்கு பயமா இருக்கு. தாத்தா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த டிவியில சொல்றது, மத்தவங்க சொல்றது, அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்லை எனக்கு. நீங்க எதுக்கு எல்லாம் காதல் வாங்கிட்டு இருக்கீங்க? என் மனசுக்கு நான் குட் பாய்னு நல்லா தெரியும். நீ தைரியமா இருந்துட்டு அது எங்களுக்கு போதும். தாத்தா, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. சரி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் ரெடி ஆகுறேன். இது எதுக்கு தேவையில்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? இதுக்கு ஏதாவது நல்ல சீரியலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. காவேரி, காவேரி சத்த நில்லு. சொல்லுங்க மாமி. என்னடி டிவில என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா? அந்த பொண்ணு மனக்கோலத்துல நின்னு கண்ணீர் விட்டு பேசிட்டு இருக்கா. விஜய் வருவா, தாலி கட்டுவான்ற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. வேற ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா மாமி? ஏண்டியம்மா, இது நோக்கு முக்கியமான விஷயமா தெரியலையா? உன்ன பத்தியும் நீ பண்ணின டிராமா கல்யாணத்தை பத்தியும் தானே அவ டிவில சொல்லிட்டு இருக்கா. நோக்கு அதெல்லாம் பத்தி கவலையே இல்லையா? மாமி, டைம் ஆச்சு. எக்ஸிபிஷன்ல அப்பள கடை எல்லாம் போட்டிருக்கோம். தலைக்கு மேல நிறைய வேலை இருக்கு. நான் வரேன். பை பை. நைஸ் சாரி மாமி. வரேன். இவளால எப்படி இப்படி எல்லாம் இருக்க முடியாது? நமக்கெல்லாம் சின்னதா ஒரு விஷயம்னாலும் 4 நாளைக்காவது வெளியில தலை காட்ட முடியாம யோசிப்போம். ஆனா இவ்ளோ பெரிய பிரச்சனையில இவ பேரு அடிபட்டு இருக்கிறப்பவும் இவ பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு போறா.